ஆய்வுக்கு வருகின்ற பொழுது அவர்களுடைய தேவை எதுவென்று அறிந்து இன்று அவர்களுக்காக 20 லட்சம் ரூபாய் செலவிலே இந்த கூடத்தை நாங்கள் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து அமைத்து கொடுக்கிறோம். ஏற்கனவே ஒரு புதிய மருத்துவமனை சிறப்பு மருத்துவ வளாகம் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஜெய்கா நிதியுதவியோடு மாநில அரசு அதை இங்கு அமைத்திருக்கிறார்கள். அதிலே கூட இன்னும் அந்த கழிவுநீரை சுத்திகரிக்கக்கூடிய அமைப்பு என்பது முழுமையாக செயல்படவில்லை. தேர்தலுக்கு முன்பாக மரியாதைக்குரிய முதலமைச்சர் காணொளி வாயிலாக அந்த கட்டடத்தை திறந்து வைத்தார். ஆனால் இன்று வரை அந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு என்பது முழுமையாக அங்கு செயல்படுத்தப்படவில்லை. அதனால் நோயாளிகள் வருகின்ற வழியெல்லாம் முழுமையாக தூய்மையாக இல்லாமல் அங்கு சாக்கடை நீர் செல்லக்கூடிய அளவுக்கு நிலைமை மோசமாக இருக்குது. இது தொடர்பாக அதிகாரிகளிடம் தெரிவித்திருக்கிறேன். கூடிய விரைவில் அந்த இடம் முழுமையாக அந்த பணிகள் பூர்த்தியடைந்து அதில்